பாண்டியஸ்ட சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு, நான் என் வீட்டுக்கு போணும்னு சொல்லிட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. எப்பாடுபட்டாவது உன்னை நான் அந்த வீட்ல சேர்த்து விட்டுறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இரு மயிலு. அந்த வீட்ல எல்லாருமே கோவத்துல இருக்காங்க. அதனால கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லம்மா, என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. நான் என் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு பெட்டியை தூக்கிட்டு கிளம்ப பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நான் நேராக வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து நம்ம மீனா, ராஜியெல்லாம் இருந்துட்டு, "அக்கா தயவு செஞ்சு இப்போதைக்கு கிளம்புங்க. இப்போ எதுவுமே நம்ம பேச வேண்டாம்." அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது ராஜி, மீனா. நான் எப்படியாவது நான் இந்த வீட்டுக்குள்ளே நான் போய் தான் ஆகணும். ஏதோ சூழ்நிலை காரணமா எங்ககிட்ட வசதி இல்லைன்றதுக்காக நாங்கள் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோம். அதுக்காக என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னோம். நான் எதுக்காக வீட்டை விட்டு வெளியே போகணும்? அதெல்லாம் என்னால் முடியாது. நான் இந்த வீட்டை விட்டெல்லாம் என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா, கதிர் இருந்துட்டு, "உங்களால என் அண்ணன் பட்ட கஷ்டம் வரைக்கும் போதும். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இல்லாட்டி நடக்கிறதே வேற." அப்படின்னு சொல்லிட்டு கதிர் இருந்துட்டு அவங்க கிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் தங்கமயில் இருந்துட்டு, "என்ன தம்பி, இந்த கையால் உங்களுக்கு இத்தனை தடவை சமைச்சு போட்டிருப்பேன். ஆனா இப்ப என்னடானாக்க, என்னை இப்படி தூக்கி எறிஞ்சு பேசுறீங்க." அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்த வீட்ல நீங்க எங்க அண்ணன் எவ்வளோ நல்லவருன்னு தெரியுமா? ஆனா, நீங்களே என் அண்ணனை இப்படியெல்லாம் செய்வீங்கன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.